இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறோம். சில பேருக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல நிறைய பிளாக்கேஜ், எனர்ஜி பிளாக்கேஜ் வந்து இமோஷனல் பிளாக்கேஜ், அதெல்லாம் வந்து கிளென்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லித் தரோம். இப்போ என்ன அப்படின்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் அந்த கிளென்சிங் ப்ராசஸ், இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இன்னைக்கு இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு குழந்தை வந்து டிஃபன் கொடுத்து அனுப்புறீங்க மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த பாத்திரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்தோடனே அதை கிளீன் பண்றோம். ஏன் கிளீன் பண்றோம் அப்படின்னா, திருப்பி வந்து அந்த உணவு வந்து அதுல போட்டு புது உணவு, சமைச்ச உணவு கொடுத்து அனுப்பணும், அப்படி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நம்ம அட்ராக்ட் பண்றப்போ வேஸ்டேஜ் இருக்கும். அந்த வேஸ்டேஜ் வெளியே அனுப்புறது தான் இன்னைக்கு ப்ராசஸ். அதுக்கு பேரு என்னன்னா ஒப்போ நோவோ உப்போ நோவோ அப்படின்றது தான். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எவ்ரிதிங் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது, இமோஷனலா இருக்கட்டும், மென்டலியா இருக்கட்டும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா அட்ராக்ட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் திங்ஸும் வந்துட்டு அது கூட வரும். எஃபெக்டிவா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாத சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இதுல 4 விஷயங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயங்களும் நான் பாயிண்ட் வைஸா சொன்னேன். அது உள்ள அர்த்தத்தோட சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்றத நீங்க வந்து பட நீங்க ஒரு உதாரணம் சொல்லிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். 4 விஷயம் தான். ஒரு 2 மினிட்ஸ்ல இதை முடிச்சிடலாம். ஐ ஆம் சாரி அப்படின்னா, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரையும் நான் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா, இது முன்கூட்டியே ஏதோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி நான் வந்து எந்த எனர்ஜியா இருக்கட்டும், எந்த தாட்டா இருக்கட்டும், அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஐ ஆம் சாரின்றப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த லிமிட்டேஷன்ஸை வந்து உடைக்கணும். அதுக்கப்புறம் பீப்புள் வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெல்னஸ்க்கு வந்து வரணும்னு இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. சரிங்களா? இப்போ இது மாதிரி நம்ம சொல்றதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மெசேஜ், நமக்குள்ள இருக்கிற ஐ ஆம் சாரி அப்படின்ற போது அவங்களுக்குள்ள இன்டர்னலா இருக்கிற அந்த பயம், சில சந்தேகங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளென்ஸ் ஆகி வெளியே போகுது. இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஐ ஆம் சாரி சொன்னதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. வெறும் ஐ ஆம் சாரி தான் நம்ம சொன்னோம். சரி, ரெண்டாவது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இது என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற கில்ட்டினஸ், அதாவது ஒரு இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து தாழ்வு மனப்பான்மை. அது என்ன, அது இல்லாம ரெசிஸ்டன்ஸ், நமக்குள்ள இருக்கிற நல்ல எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி உள்ள தக்க வைக்கிறதுக்கு சில எதிர் அளவைகள்ல அதிர்வலைகள் எனர்ஜிகளை வந்துட்டு நமக்குள்ள வந்து உள்ள அழுத்தி வச்சிருப்போம். அதெல்லாமே வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னர் சிஸ்டம், நம்ம செல்ஃபா ஹை எனர்ஜி, ஹை பவர்ஃபுல் அந்த இமோஷனல் வந்து இமோஷனல் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதை வந்து வெளியே அனுப்புறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். இப்போ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்றப்போ சில பேர் ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்களே வந்து அவங்க எப்படி நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து தடைகளை உடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து குயிக் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க இதெல்லாம் வந்துட்டு சில டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து பண்ண முடியும். அதே மாதிரி இமோஷனல் ப்ரெஷர், இப்போ இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இதை ஃபாலோ பண்ண வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க உங்களோட ஓன் உங்க வெல்விஷர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணல, பண்ணாத எப்படி அவங்க பண்ணுன்னு சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நீங்க சொல்ல வேண்டியது என்ன, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஓகே, தேர்ட் ஒன் தேங்க்யூ. இது கிராட்டிடியூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி. இது ரொம்ப பெரிய எனர்ஜிங்க, அப்புறம் விதமான எனர்ஜி. உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேங்க்ஸ் பண்றது மூலியமா உங்களை வந்து நீங்க ஹீல் பண்ணீங்க. ஆல்ரெடி ஏதாவது வந்து நடந்திருந்ததுன்னா கூட அதை ஹீல் பண்றீங்க. ஸோ எக்ஸாம்பிள் தேங்க்யூ அப்படின்னு சொல்றப்போ நீங்க ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்றீங்க, கனெக்ட் ஆகுறீங்க. அப்போ சர்வீஸ் வந்து உங்களுக்கு தானே நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல யாராவது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப்ன்றதோட கடமையா கூட பண்ணுவாங்க, சர்வீஸா பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு எவ்ரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன்னு
ஸோ இங்க வந்து நீங்க வெறும் தேங்க்யூ மட்டும் தான் சொல்லணும். லாஸ்ட் ஒன்னு, ஐ லவ் யூ. இது ரொம்ப பவர்ஃபுல் வைப்ரேஷனுங்க. இது வந்துட்டு லவ் யூன்னா ரொமான்ஸ்க்காக அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க அப்படிலாம் தப்பா எடுத்துக்கீங்க. இப்போ வந்து அம்மா வந்து பையனை லவ் பண்றாங்க, பையன் அம்மா லவ் பண்றாங்க, அந்த மாதிரி அது. சரிங்களா? இது வந்து யுனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. யுனிவர்சல் லவ். ஆஹ் இன்னும் சொல்ல போனா சில மதத்துல வந்து அன்பே சிவம், அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்பு தான் கடவுள் அப்படின்ற எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் பத்தி, லவ் இஸ் அ அன்பு. ஓகேங்களா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பியூர் எனர்ஜி வைப்ரேஷன். உங்களுக்கு கன்வர்சேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம ஐ லவ் த சேஞ்சஸ். இப்போ நிறைய பேருக்கு நல்லா இருக்கணும்ன்றது விருப்பம் இருக்கும். ஆனா அதுக்குண்டான வேலைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா மாற்றம் அடையும் இல்லையா? நீங்க மாறாம இன்னொருத்தவங்களோ யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்துறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பண்ணாது. ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஹெல்த்தினஸ் வந்துட்டு பர்சனலா நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? பிஃபோர் இது வந்துட்டு நீங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ஏதாவது ஒரு இதை நீங்க பண்றப்போ ஸோ இந்த இந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இது வந்து பிரீஃபா இதை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் நாளைக்கு.